கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய வருஷத்துக்காய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 1:11 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டதை அப்படியே நிறைவேற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் பிதாக்கள் யார் நமக்கெல்லாம் பார்க்கும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களாக தான் நமக்கு பிதாக்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழைத்து பெரிய ஆசீர்வதிக்கிறார். அதே போல் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சகால நிறைந்து இருக்கிற அந்த நாட்டில் அவர் என்ன பண்ண விதைவிதிக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அருமையானவர்கள், அவர் யாக்கோபு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிள்ளைகள் கொண்டு ஆசீர்வாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் 12 கோத்திரங்களை அவர் பிள்ளைகள் நிமித்தமாக உருவாக்க அவர் ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? இயேசு சுவாமி நல்லவராகவே இருக்கிறீரப்பா. இந்த புதிய வருஷத்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வருஷத்தில் தகப்பன இந்த வார்த்தையின்படி, இந்த வாக்குத்தத்தின்படி ராஜா, இதை கேட்கிற ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வருஷம் முழுவதுமாக ராஜா இதில் காணப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தங்களை அவர்கள் ஆண்டவரை பார்க்கும் போது, கேட்கும் போது, இந்த யூடியூப் மூலமாக பார்க்கும் போது அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சுவாமி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.